Hi friends, welcome to Flames to Fashion. இன்னைக்கு கவிஸ் கார்டனிங்கில் நாம் எல்லாம் செஞ்சு பூ பறிக்க போகலாமா. இந்த ஜெர்பரா பூ டெய்ஸி கிட்டத்தட்ட ஒரு வாரமாக அப்படியே இருக்குது. இதுக்கு மேலே விட்டோம்னாக்கா இதெல்லாம் கொட்டணும். சரி பறித்து சாமிக்கு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். நாமளுமே வச்சுக்கலாம் அந்த பூவை. ஸோ அதை பறிச்சாச்சு. அடுத்து ரோஸ் இப்போ தான் நிறைய மொக்கு வச்சுருக்குது. கனகாம்பரம் பூ 2 நாளாக பறிக்கல, நிறையா இருந்து போச்சு, எல்லாம் பழுத்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனகாம்பரம் பூவையும் பறித்தேன். கனகாம்பரம் பூ பறிக்கும்போது கொஞ்சம் பார்த்து பறிக்கல அப்படின்னாக்கா பூவோட காம்பு அதிலே தங்கிடும், தலை மட்டும் நம்ம கையில் வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் கனகாம்பரம் பூவெல்லாம் பறிக்கணும். ஸோ அதையும் பறிச்சாச்சு. காக்கட்டாம்பூ ஒன்று பூத்து இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது தனியாக இந்த கனகாம்பரம் வச்சுருக்கேன், இது ஹைப்ரிட் இது. சரி அந்த பூவையும் பறிச்சாச்சு. ரோஸ் நேற்று நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த ஆரஞ்சையும் எல்லோ கலர் ரோஸ் நேற்று 4 பூ பூத்து இருந்துச்சு. அவ்வளோ மொக்கு அதில் இருக்குது பாருங்கள். நந்தியாவட்டை பூவும் பூத்துருக்குது. ஸோ ரோஸை பறிச்சாச்சு. அடுத்து சந்தன முல்லை செடிக்கு போனால் அதில் ஒரே ஒரு பூ இருந்துச்சு. சரி அதையும் பறிப்போம். அடுத்து குண்டுமல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன் நான். அதில் இப்போ அவ்வளோ மொக்கு வச்சுருக்கு, சீசனும் கூட. ஸோ அதை கொஞ்சம் நல்லாவே தினமும் பராமரிச்சுட்டு வரேன், தண்ணி ஊற்றி. மொக்கு அவ்வளோ மொக்கு, கிளை மொக்கு இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அடுத்து வெள்ளை அரளி பார்த்தீங்க அப்படின்னாக்கா முருகனுக்கு ரொம்ப பிடிச்ச பூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே அதை நான் மெயின்டைன் பண்ணி வளர்த்துட்டு வரேன். ஸோ அந்த பூவையும் பறிச்சாச்சு. அடுத்து செம்பருத்தி பூ இன்னைக்கு அதிகம் பூக்களை ஒன்று தான் பூத்துருந்துச்சு. அதே மாதிரி டிசம்பர் கன்று சீசன் குறைஞ்சிருச்சு போல். மொக்கு இருக்குது ஆனால் அதிகமாக பூக்களை, எங்கேயோ 1-2 தான் பூத்துருந்துச்சு. அடுத்து காக்கரட்டான் பூ ஒரு 10 பூக்கிட்ட பூத்துருந்துச்சு. சரி அதையும் பறிச்சிடுவோம் அப்படின்ட்டு அதையும் பறித்தேன். ஆனால் காலையில் ஸ்கூலுக்கு போகிற நேரத்தில் இந்த பூவெல்லாம் பறித்து கட்டுறது கொஞ்சம் வேலை தான் எனக்கு. ஹஸ்பண்ட் முடிஞ்ச அளவுக்கு அவர் இருந்தாருன்னா அவர் பறித்து கொண்டு வந்து கொடுத்துருவாரு, நான் கட்டிடுவேன். ஸோ ஒரே ஒரு நந்தியாவட்டை இருந்துச்சு, அதையும் பறிச்சாச்சு. அடுத்து பாரிஜாதம், இதில் நிறைய பூ இருக்குது, ஆனால் எல்லாமே பூ கிடையாது, இன்னும் மொக்காவே இருக்குது. இது சாயந்தரம் தான் பூக்கும். இந்த மொக்கு எல்லாமே சாயந்தரம் தான் நல்லா அழகாக பூக்கும், சாயந்தரமும் நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஸோ நல்லா பூத்த பூவை மட்டும் பறித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து எடுத்தேன். இன்றைக்கி கொஞ்சம் மார்னிங் ரிலாக்ஸாக இருந்ததுனால தான் சரி பூ பறிக்க போகலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். இல்லைனா மார்னிங் எப்பயுமே ஓட வேண்டிய வேலை தான். ஸோ இன்றைக்கி பூத்த எல்லா பூவுமே பறிச்சாச்சு. இதில் சில பூக்களை சாமிக்கு வச்சுருவேன், சில பூக்கள் நான் கட்டி வச்சுப்பேன். சாமிக்கு எல்லா பூவுமே வைக்கலாம், ஆனால் நாம் எல்லா பூவும் வச்சுக்க முடியாது தலையில். ஸோ சாமிக்கு வைக்க வேண்டிய பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு, எனக்கு வைக்க வேண்டியதையும் எடுத்து வச்சுட்டு சாமிக்கு பூ வச்சுட்டேன். நான் பெரிய முருகர் பக்தை அப்படின்றது என் ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ தினமும் நான் பூ தலையில் வைக்கும்போதே சாமி படத்துக்கும் பூ வச்சுருவேன் நான். ஸோ அந்த வெளிச்சம் இருட்டாக தெரியுது, சூரிய வெளிச்சம் இப்போ தான் நல்லா இருக்குது. தேங்க்ஸ் ஃபார்